வணக்கம். இன்னைக்கு நம்ம சிறுநீரகம் பலவீனம் அடையும் பொழுது நிறங்கள், சுவைகள், வாசனை மூலியமாக நம்ம உடம்பானது எப்படிலாம் பேசுது அப்படின்றத இந்த விளியத்துல தெளிவா பார்க்கலாம். சிறுநீரகங்கள் பலவீனம் அடையும் பொழுது அவங்க உடம்புல இருந்து ஒருவித புளிச்ச நாத்தம் வர ஆரம்பிக்கும். நீர் எப்படி ரொம்ப நாளா தேங்கி இருந்தா ஒரு நாற்றம் புளிச்ச நாத்தம் வருமோ, அதே மாதிரி இந்த உடம்புல சிறுநீரகம் பலவீனம் அடையும் பொழுதும் புளித்த நாத்தம் வரும். இதை மோஸ்ட்லி வயசானவங்ககிட்ட நம்ம பார்க்கலாம். சும்மா அந்த வயசானவங்க பக்கத்தில் போய் நின்னாவே நம்மளுக்கு தெரியும், ஒரு வித வாடை வரும். நம்ம ஒரு சிலருக்கு மனசில் நினைச்சுப்பாங்க, இவங்க குளிக்காம தான் இருக்கிறாங்களா அப்படின்னு. அவங்ககிட்ட கேட்டால் நான் தினமும் தான் குளிக்கிறேன்வாங்க. ஆனால் அவங்க உடம்புல ஒருவித வேர்வை ஸ்மெல் கிடையாது, இது ஒருவித புளித்த வாடை. அதாவது அவங்க உடம்புல சிறுநீரகம் பற்றாக்குறையில இருக்கு அப்படின்னு அவங்க உடம்பு நம்ம கிட்ட பேசுது. இன்னும் ஒரு சிலருக்குலாம் கண்ணுக்கு கீழே, இந்த மூக்கு கீழே, கைகளில், உள்ளங்கையெல்லாம் கூட ஒரு சிலருக்கு கருப்பு கருப்பாக இருக்கும். திடீர்னு அந்த கருப்பு வந்திருக்கும். அப்போ உங்கள் உடம்பு சிறுநீரகத்தில் குளிர்ச்சித்தன்மை மிகவும் கம்மியாயிடுச்சு, சூடு அதிகமாயிடுச்சு அப்படின்னு அவங்களுடைய உடம்பு பேசுது. இதே கருத்த நிறம் இல்லாமல் ஒரு சிலருக்கு கருப்பு கிடையாது, ஒரு மாதிரி டார்க் வயலட் கலரில் இருக்கும். இந்த கண்ணுக்கு கீழே இருக்கட்டும், கையில இருக்கட்டும், கருப்பு நிறம் இல்லை, டார்க் வயலட்டாக இருக்குது அப்படின்னா ஒரு சிலருக்குலாம் அந்த கண்ணை மட்டும் அப்படியே ரொம்ப மாதிரி வயலட் கலர் இருக்கும். கருப்பு நிறமே நான் சொல்லலை, கருப்பாக இருக்குன்னா அவங்க உடம்புல சூடு அதிகமாயிடுச்சு. ஆனால் கருப்பாக இல்லாமல் ஒரு மாதிரி வயலட் கலர், அது வயலட் அதாவது கிரே கலர் கூட சொல்லலாம், அந்த நிறமாக இருக்குது அப்படின்னா அவங்க உடம்புல குளிர்ச்சி அதிகமாயிடுச்சு அப்படின்னு சிறுநீரகம் நம்ம கிட்ட பேசுது. அடுத்ததான் நம்ம பார்க்கறது சிறுநீரகமும் உப்பு சுவை. இப்போ சிறுநீரகங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சுவை உப்பு. இந்த உப்பு சேர்த்தா மட்டும்தான் சிறுநீரகம் ஆரோக்கியமாக இருக்கும். இன்னும் சொல்ல போனோம்னா உப்பு எந்த அளவுக்கு நம்ம சேர்க்குறோமோ அது அளவுக்கு அதிகமாக கிடையாது. உப்பு சேர்க்கும் பொழுது அந்த சிறுநீரகத்தில் குளிர்ச்சித்தன்மை சமமாக இருக்க ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் உப்பு கம்மியாகும் போது சிறுநீரகம் அளவுக்கு அதிகமாக ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுவே நிறைய பேர் நோயை நினச்சிட்டு உப்பே தொடுறது கிடையாது. நான் உப்புன்னு சொல்கிறது எல்லாமே கல்லுப்பு, தூளுப்பு கிடையாது. இன்னும் ஒரு சிலர் வாயில் எப்போவுமே எனக்கு ஒரு வித உப்பு சுவையாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. எது வச்சாலுமே எனக்கு உப்பாகவே இருக்குது, சும்மாவே நம்ம எச்சு கூட்டிகிட்டே இருந்தாவே உப்பு உப்பாகவே இருக்குது அப்படின்றாங்க. அப்போ அவங்க உடம்புல என்ன சொல்லுதுன்னா, சிறுநீரகத்தில் சூடு மற்றும் குளிர்ச்சியும் சமனாக இல்லை, அதாவது கதகதப்பாக இல்லை அப்படின்னு உடம்பு அழகாக நம்மக்கிட்ட பேசிக்கிட்டே இருக்குது. இந்த சிறுநீரகமும் காலநிலையும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த குளிர்காற்றில் சிறுநீரகம் அளவுக்கு அதிகமாக பலவீனம் அடைய ஆரம்பிக்குது. ஏன்னா அளவுக்கு அதிகமாக வெளியே குளிர் இருக்கும் பொழுது நிறைய பேர் இந்த காலகட்டம், அதாவது இந்த குளிர் காலகட்டத்தில் நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு மூட்டு வலிக்குது, மெயினாக இடுப்பு வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அளவுக்கு அதிகமாக குளிர்ச்சி சேரும் பொழுது இடுப்பு எலும்புகள் அளவுக்கு அதிகமாக வலிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா சிறுநீரகம் அளவுக்கு அதிகமாக குளுமை அடைஞ்சிக்கிட்டே இருக்குது. இதனால தான் நான் எப்போவுமே சொல்வேன், இந்த காலநிலையில் எண்ணெய் தேய்ச்சி, சூடாக எண்ணெய் காய்ச்சி எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு முதுகில் சாம்பிராணி காட்டுங்க அப்படின்னு சொல்கிறதே இதுதான் முக்கிய காரணம். நீங்கள் மற்ற நாள் செய்கிறத விட இந்த குளிர்காலத்தில் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு சாம்பிராணி காட்டணும் கம்பல்சரி முதுகில். இதை காட்டும் பொழுது நடுமுதுகு முழுவதும் சூடாகும் பொழுது அந்த இடத்துல நீர்த்தன்மை குறையும் பொழுது உங்களுக்கு முதுகுவலி நிரந்தர தீர்வே கிடைக்கலாம். ஸோ சிறுநீரகத்துக்கு கதகதப்பு ரொம்ப முக்கியம். ஆனால் இந்த குளிர்காலத்தில் சிறுநீரகம் ரொம்ப பலவீனம் அடைய ஆரம்பிக்கும். ஏன்னா அளவுக்கு அதிகமாக குளுமை அடையிறதுனால. சிறுநீரகம் பலவீனம் அடைஞ்சவங்களுக்கு அவங்களுடைய வாய்ஸ் எப்படி இருக்குன்னா, மூணு தான் பேசுவாங்க, வெளியவே சத்தம் வராது. எது பேசினாலும் அவங்களுக்குள்ளேயே பேசிப்பாங்க. வேற யார்ட்டையாவது பேசினா கூட அவங்க சொல்கிற சத்தமே நம்மளுக்கு கேட்காது, ரொம்ப முனமுனன்னு பேசுவாங்க. ஸோ முனமுனன்னு மாதிரி ரொம்ப சவுண்டு கம்மியாக பேசுகிறாங்க அப்படின்னாவே அவங்களுடைய சிறுநீரகம் பலவீனமாக இருக்குது அப்படின்னு அவங்களுடைய உடம்பு நம்மக்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கு. சிறுநீரகம் பலவீனமாக அடைந்தவங்களோட கனவுல எப்படி வரும் அப்படின்னா, திடீர்னு கப்பலில் நம்ம போயிட்டு இருக்கும்போது கப்பல் உடஞ்சி தண்ணியில் விழுகிற மாதிரியும், இல்லை நிறைய தண்ணி நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம அந்த தண்ணியில் மூழ்கிற மாதிரியும் கனவுல வந்துக்கிட்டே இருக்கும். அப்போல்லாம் நம்ம உடம்புல சிறுநீரகம் பலவீனமாக அடையுதுன்னு நம்ம உடம்பு பல ரூபத்தில் நம்மகிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்குது. நம்ம அடுத்த விளியத்தில் பித்தப்பையை பற்றி தெளிவாக பார்க்கலாம். நன்றி.